என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில பேருக்குள் நாம் பார்க்க முடியும், எப்பொழுதுமே எதையாவது குறித்த ஒரு பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். எதையாவது ஒன்றை குறித்து பயப்படுவார்கள். இரவில் சில பேருக்கு அதிக பயம் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்த செய்தியை கேட்டாலே போதும் உடனே பயப்பட ஆரம்பிப்பார்கள். இன்னும் சில பேர் காரணம் இல்லாமலே அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எதையாவது ஒன்றை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, கணவன் மனைவியை குறித்தோ உங்களுக்குள் ஒரு பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதக்காரனுக்கும் எண்ணற்ற பயங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தது. எப்பொழுதுமே அவருக்குள் ஒரு பயம் காணப்பட்டது. அது என்ன? சவுலை குறித்ததான ஒரு பயம். எந்த நேரத்தில் வந்துடுவானோ, எந்த சமயத்தில் நம்ம பிராணனை எடுப்பதற்கு சூழ்ந்து கொள்வானோ தெரியலையேன்னு சொல்லி ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்தார்? நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இருட்டு வேலைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சமயத்தில் சில பேருக்கு ஒரு பயம் ஏற்படும். உடனே அவங்க எதை தேடுவாங்க? டார்ச் லைட்டை தேடுவாங்க, அல்லது மெழுகுத்திரியை தேடுவாங்க. ஏன்னா உடனே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டுணும். அல்லது செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி வைப்பாங்க. அதே போல தான் உங்களுக்கு பயம் ஏற்படுகிற எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். உங்கள் பயத்தை, அந்த பயத்துக்கான காரணத்தை, அல்லது காரணமே தெரியவில்லையா, பரவாயில்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் உள்ளத்தை ஊற்ற ஆரம்பியுங்கள். அவரை தேட ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் எல்லாவித பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, எதை குறித்தும் கண்டு கலங்கி பயப்படுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தேட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேடும் பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லாவித பயத்திற்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.